ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பர்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்ன பர்தா பிரியாணி, வேறே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டேஸ்ட்டும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இது ஃபேமஸான நார்த் இந்தியன் பிரியாணி ரெசிபிங்க. நார்த் இந்தியன் சொல்கிறத விட நம்ம ஹைதராபாத் ஃபேமஸ் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இந்த பிரியாணியை நான் இன்றைக்கி சிக்கனில் செய்ய போகிறேன். நீங்கள் சிக்கன், பீஃப், மட்டன் அப்படின்னு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். மசாலா எல்லாமே சேம் தான். கறியை வேக வைக்கிற ப்ராசஸ் மட்டும் மாறும். விதவிதமாக பிரியாணி டேஸ்ட் பண்ண ஆசைப்படுற பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அல்லது சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 4, தக்காளி 3, மைதா 150 கிராம், பட்டை 6, கிராம்பு 6, ஏலக்காய் 5, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலை 3 கைப்பிடி அளவுக்கு, புதினா 3 கைப்பிடி அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல சிக்கனை மசாலா சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 50 கிராம் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கிறேன். இது அப்படியே மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் ஆக விட்டுடலாம். அடுத்ததாக 150 கிராம் மைதா மாவு எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புரோட்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவி ஈரத்துணியால் மூடி தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்காக வெங்காயம் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்துடுச்சு. இப்போ பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயத்தை கைகளால் நல்லா உதுத்து விட்டு தனித்தனியாக்கி போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் பொரிய விடுங்க. அதே சமயத்தில் வெங்காயத்தை கருக விடாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துடலாம். வெங்காயத்தை வெளியில் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் பரப்பி விட்டு ஆற விடுங்க. அடுத்ததாக அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி உலை கொதிக்க ஆரம்பித்ததும் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து மல்லித்தலை, புதினாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கழுவி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் சாதத்தை முழுசாக வேக வச்சு எடுக்க தேவையில்லை. ஒரு 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். ஓகே, சாதம் ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை குருமா டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சு எடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம்.
சிக்கனை சேர்த்து அப்பப்போ கிளறி விடுங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகுங்கிறதுனால. ஓகே, சிக்கனை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். ஓகே, இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு சாதம் ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மைதா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ரொம்பவே பெரிய சைஸாக நம்மளுக்கு சப்பாத்தி வேணுங்கிறதால மாவு உருண்டையும் பெருசாக எடுத்துக்கிறேன். இதுக்கு கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணி அது மேலே கொஞ்சம் மாவை தூவி விட்டு முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸாக சப்பாத்தி நீட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ரொம்ப பெரிய சைஸில் சப்பாத்தி நீட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்காக ஒரு கடாய் எடுத்து கடாயை சுற்றி மேலே ஃபுல்லாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்குங்க. கடாய் மேலே எண்ணெய் தடவுனதும் நம்ம நீட்டி வச்ச சப்பாத்தியை இது மேலே வச்சு விரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி விரித்து விட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை புதினாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொரிச்சு வச்ச வெங்காயத்தை தூவி விட்டுக்கலாம். வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு லேயர் சாதத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து அடுக்கி விட்டுக்கலாம். கூடவே மல்லித்தலை புதினாவை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல் பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. திரும்ப சிக்கனை ஆட் பண்ணிக்குவோம். திரும்பவும் இதுக்கு மேலே சாதத்தை ஒரு லேயர் செட் பண்ணிக்கலாம். கடைசியாக மீதம் இருக்கிற தக்காளி, வெங்காயம், மல்லித்தலை புதினா எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கலாம்.
இந்த கடைசி ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஃபுட் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆரஞ்சு கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது அட்ராக்டிவான லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. இப்போ கடைசியாக கடாய்க்கு வெளியே எக்ஸஸாக தொங்குற சப்பாத்தியை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி விடுங்க. பொறுமையாக ஃபோல்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஓட்டை விழுந்துடும். இது மாதிரி மொத்தமாக ஃபோல்டு பண்ணி முடித்தது பிறகு எங்கேயாவது ஓட்டை இருந்துச்சுன்னா லேசாக மைதா மாவு பேஸ்ட் ஆக்கி அதை தொட்டு ஒட்டி விடுங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த கடாயை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வேக விடுவோம் 5 நிமிஷத்துக்கு. கடாயோட பார்டரில் ஃபுல்லாக கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிப்பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து இதோட மேல் பாகத்தை வேக வைக்கிறதுக்காக ஒரு தவாவை இது மேலே வச்சு அப்படியே தலைகீழாக மாற்றிக்குவோம். பாருங்கள், இது போல் தலைகீழாக திருப்பி விட்டு அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம், அடிப்பாகம் கொஞ்சம் கறியிடுச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த சப்பாத்தி தேவை கிடையாது, உள்ளே உள்ள பிரியாணி தான் நம்மளுக்கு முக்கியம். ஃபைனலாக 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியால் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ கலர்ஃபுல்லாக பிரியாணி ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையும் பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.